ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி 15 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையே வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த ஃபோனை டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.9 இன்ச் IPS LC டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ஹர்ட்ஸ் ரிப்ரசன்ட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 1700 nits கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஃபிங்கர் பிரிண்ட்டும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டுங்க. அப்புறம் திக்னஸ் 8.6 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா 7000 mAh பேட்டரி கொடுக்குறதுனால கொஞ்சம் திக்காக ஃபோன் இருக்குது. அதேவே நம்மளுக்கு AMOLED கொடுத்தது இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கு. ஆனால் அங்கே IPS LC டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது வந்து சைனா வேரியண்ட்டில் வந்து சைனா லான்ச்சில் வந்து அப்படி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நம்மளுக்கு IPS தான் கொடுப்பாங்க. அதே போல் 144 ஹர்ட்ஸ் ரிப்ரசன்ட் கொடுக்குறாங்க. ரீஃப்ரெஷ் ரேட்டு அதிகமாகவே இருக்குதுனால பீக்காகவே இருக்குது. ஏன்னா ஸ்க்ரோல் பண்ணுற மூமெண்ட் ஸ்பீட் எல்லாமே நல்லாவே இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு AMOLED கொடுத்தா இன்னும் பெட்டராகவே இருக்குது. ஏன்னா AMOLED வந்து ஒரு 15 செக்மெண்ட்டில் AMOLED ரெட்மி ஆல்ரெடி கொடுத்துக்கிறாங்க. இந்த ஃபோனுக்கு கொடுத்தா நல்லாவே இருக்குங்க. அடுத்து கேமரா 50 MPக்கான வைட் ஆங்கிள் கொடுக்குறாங்க. ப்ளஸ் 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. நம்ம 50 MP கேமரா வச்சு 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் வாய்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 8 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது டீசெண்டாகவே இருக்குது. ஓகேங்களா. ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி எதிர்பார்க்கலாங்க. அடுத்து 7000 mAh பேட்டரிங்க. அது ஃபுல்ஃபில் பண்ண 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. இப்போல்லாம் ஃபோன் எல்லாமே 7000 6500 அப்படின்னு சொல்லி நல்லா மேசிவாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த ஃபோன் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா. நல்லா பிக் பேட்டரி லைஃப் 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அதாவது முக்கியத்துவம் கொடுக்குறது பேட்டரிக்கு தான் இந்த ஃபோனுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது 4G RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குது. மேபி இந்தியன் மார்க்கெட்டில் வரும்போது 6+128 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் 14,000க்கு 14,000 15,000 வரைக்கும் அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேங்களா. லான்ச் ப்ரைஸ் ஆஃபராக UFS 2.2 கொடுக்குறாங்க. Snapdragon 6S Gen 3 அப்படிங்கிற ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இந்த ப்ராசஸ் வந்து இந்த செக்மெண்ட்டு ஒரு நல்ல டீசெண்டான ப்ராசஸ்னே சொல்லாங்க. அடுத்து நம்மளுக்கு IP64க்கான வாட்டர் ஸ்டாண்ட் இருக்குது. தண்ணி துளிகள் இது மாதிரி டிஸ்பிளேல பட்டா ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருக்கிறாங்க. Android 15 தான் வரப்போகுதுங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிடுறேன். பேட்ரி நல்லாவே இருக்குதுங்க. டிஸ்பிளேயுமே 144 ஹர்ட்ஸ் கொடுக்குறதுனால நல்லாவே இருக்குது. இன்னும் AMOLED கொடுத்து இன்னும் பெட்டராகவே இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்தியன் மார்க்கெட்டில் AMOLED வருதான்னு சொல்லி. AMOLED வந்தால் சூப்பராகவே இருக்குங்க. அடுத்து கேமரா டீசெண்டாக இருக்குது. ப்ராசஸும் டீசெண்டான ப்ராசஸ். ஒரு 15K செக்மெண்ட்டில் வரப்போகிறனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கன்பாஸ் சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு டீசெண்டான ஃபோன்னு சொல்லுவேங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இதே மாதிரி தான் போக்கோவில் M7 அதுவும் லான்ச் ஆக போகுதுங்க. 2 ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.